லேர்னிங் ஜேர்னில நமக்கே தெரியாம நம்ம நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். ஒன்று தெரிஞ்சு பண்ணுவோம், சில விஷயங்கள் தெரியாம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு 5 மிஸ்டேக்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா அவாய்ட் பண்ணியே ஆகணும்னு சில விஷயங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட காலேஜ் டைம்ல எனக்கு வந்து பெருசா வந்து ஒரு கோடிங் பத்தி, ஒரு ப்ரோக்ராமிங் பத்தி கொஞ்சம் அவேர்னஸ் கம்மியா இருந்தது. ஸோ அந்த டைம்ல எனக்கு என்னோட கூட இருக்கவங்க நிறைய பேர் வந்து இன்டர்ன்ஷிப் கிடைச்சு போனாங்க. பட் எனக்கு இன்டர்ன்ஷிப் நான் அட்டென்ட் பண்ணவே இல்லை என்னோட காலேஜ் டைம்ல. என்னோட காலேஜ் டைம்ல என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நிறைய இடங்கள்ல. ஸோ அந்த மாதிரி உங்களோட காலேஜ் லைஃப்ல இருக்கீங்க, இல்லை நீங்கள் வந்து ஒரு கோடிங் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா சில விஷயங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணியே ஆகணும். அந்த மாதிரி அவாய்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்ன்றது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ட்ரீம் ஜாப்பை நீங்கள் வந்து ஈஸியாகவே லேர்ன் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நடுவில் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. அதையும் தாண்டி உங்களுக்கு இந்த பர்டிகுலர் ஜாப் வந்து கரெக்டாக எப்படி அப்ரோச் பண்ணுறது, உங்களோட கரெக்டான பாத் என்ன, ரைட் பாத் என்னன்னு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த 5 மிஸ்டேக்ஸ் நீங்கள் அவாய்ட் பண்ணணும், அது எப்படி நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படி ரெக்டிஃபை பண்ணுன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் கிரியேட் வீடியோ. ஐ ஆம் ரம்யா, ஐ ஆம் வில்கேஸ் ஆஃப் டாப் டெக் கம்பெனி. அப்படி நீங்கள் அவாய்ட் பண்ணக்கூடிய ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மிஸ்ஸிங் அண்ட் ஆன்லைன் ப்ரெசன்ஸ். நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூர் கிட்ட நீங்கள் என்ன சொல்வீங்க அப்படின்னா, எனக்கு ஜாவால இவ்வளோ தெரியும், எனக்கு பைத்தானில் இவ்வளோ தெரியும், என்னோட எவ்வளோ ஸ்கேல் நான் வந்து பார்த்தேன் பார்த்தீங்கன்னா நான் 7 ஸ்கேல் எனக்கு கொடுப்பேன், நான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜியில் எனக்கு இதெல்லாம் தெரியும் அதெல்லாம் தெரியும்னு சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ரூஃப்னு கேட்கும்போது இருங்க நான் என்னோட லேப்டாப் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியோ, இல்லை உங்களுக்கு லேப்டாப்பே இருந்திருக்காது, உங்கள் ஃப்ரெண்டோட லேப்டாப்பில் பண்ணியிருப்பீங்க. அந்த டைமில் உங்களுக்கு சரி நீங்கள் ஷோ பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன ஷோ பண்ணுவீங்க, கண்டிப்பாக உங்ககிட்ட எதுவுமே இருக்காது. அப்போ நீங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு ப்ரூஃப் வைக்கணும். அந்த ப்ரூஃப் எப்படி இருக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து இன்டர்வியூ இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அப்போ நீங்க உண்மையாவே உங்களுக்கு ஜாவா தெரிஞ்சிருக்கு இல்லை பைத்தான் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை நீங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்க ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. பட் ப்ராஜெக்ட்டை நீங்க வந்து உங்களோட லோக்கல்ல மட்டுமே வச்சிருந்தீங்க அப்படின்னா எப்படி இன்டர்வியூரை நீங்க காட்டுவீங்க, கண்டிப்பா முடியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை நம்ம வந்து எப்படி வந்து ஒரு பப்ளிக் ஃபோரம்ல ஹோஸ்ட் பண்றது. அந்த பப்ளிக் ஃபோரம் நீங்க ஹோஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, எதை பத்தி பேசணும், வெர்ஷன் கண்ட்ரோல் பத்தி தான். ஸோ நீங்க கிட்டப்ல நீங்க போஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா அந்த URL மட்டும் நீங்க வந்து உங்களோட ரெஸ்யூம்லயோ இல்லை அந்த நீங்க இன்டர்வியூக்கு நீங்க சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அங்க அழகா உங்களோட ப்ராஜெக்ட்டை அவங்களோட லேப்டாப்லயே பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க ஈஸியா பண்ணி கொடுக்கணும். ஒரு இன்டர்வியூ நீங்க சிரமப்படுத்துறீங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஐயோ என்ன எனக்கு எதுவுமே தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு தாட் கிரியேட் ஆகிடும். அது நீங்கள் பண்ணவே கூடாது. ஸோ இது வந்து நான் என்னோட காலேஜ் டைமில் பண்ண மேஜர் மிஸ்டேக். நான் வந்து எனக்கு வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருந்தது, நிறைய ப்ராஜெக்ட் பண்ணணும் ஆசை இருந்தது. பட் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் பண்ணணும், இதை வந்து நீங்கள் ஒரு ஆன்லைன் வெப்சைட்டில் வந்து ஹோஸ்ட் பண்ணணும்னு என்ன மாதிரி சொல்கிறதுக்கு அங்கே யாருமே அந்த டைமில் இல்லை. ஸோ எனக்கு தெரியவும் இல்லை, அந்த அளவுக்கு எனக்கு நெட்ஒர்க்கிங்கும் அந்த சைடு கிடையாது. பட் நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை நெக்ஸ்ட் நீங்கள் இன்டர்ன்ஷிப் போறீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணணும் உங்களோட இன்டர்ன்ஷிப் அண்ட் ஜாப் ஆஃபர்ல. ஸோ அதனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் நீங்க வந்து ஆன்லைன்ல பிரசன்டா இருக்க மாதிரி நீங்க காமிச்சுக்கணும். செகண்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, ஜம்பிங் ஃப்ரம் ஒன் டெக்னாலஜி டு அனதர் டெக்னாலஜி வித்தவுட் கம்ப்ளீட் த ஃபர்ஸ்ட் ஒன். இது வந்து ரொம்ப ரொம்ப மேஜர் மிஸ்டேக் எல்லாரும் பண்றது. ஏன்னா நீங்க வந்து என்னன்னு பார்த்துருப்பீங்க அப்படின்னா, உங்களோட காலேஜ் டைம்ல வந்து நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ்க்கு ரொம்ப மிகப்பெரிய ரோல் இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்க வந்து இன்டர்வியூக்குள்ள போனீங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் மட்டுமே வந்து உங்களுக்கு போதாது. உங்களோட ரவுண்ட்ஸ் கிளியர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்ட் கிளியர் பண்றதுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் ஹெல்ப் பண்ணாலும் கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து டெவலப்மெண்ட் சைட்ல டெக்னாலஜி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த டைம்ல நீங்க என்ன பண்றது அப்படின்னா, இப்போ நீங்க டெவலப்மெண்ட் சைட்ல எடுத்தோம் அப்படின்னா நீங்க வந்து பைத்தான் நீங்க படிக்கிறீங்க. பைத்தான் வந்து ஓகே ஒரு ஒன் மந்த் படிக்கிறீங்க, ரொம்ப ஈஸியா இருக்கு, ஓகே எப்படி படிச்சுட்டு இருக்கலாம். ஏதோ ஒரு ஜாப் போஸ்டிங் பாக்குறீங்க, அங்க வந்து ஜாவா போட்டிருக்காங்க, அப்போ நம்ம பைத்தான் நமக்கு யூஸ்ஃபுல் கிடையாது, இப்போ நம்ம ஜாவா படிக்கலாம்னு சொல்லி ஜாவா கோட் ஸ்விட்ச் அடிக்கிறது. ஸோ ஜாவா படிச்சுட்டே இருக்கீங்க, அப்புறம் வேற யாரும் சொல்றாங்க உங்களுக்கு தெரியுமாப்பா C++ தான் வந்து இப்போ இருக்கு எல்லாத்துலயும் ஆள் எடுக்கிறாங்களா, அதுதான் இப்போ வந்து பூமில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். எனக்கு ஓகே அப்போ நம்ம வந்து ஜாப் படிக்கணும், C++ படிக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஸ்விட்ச் பண்ணிட்டே போயிட்டே இருக்கக்கூடாது. ஒன் டெக்னாலஜி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் தான் நீங்கள் ஸ்டிக்காக இருக்கணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இப்போ நீங்கள் ஒரு லாங்குவேஜ் மட்டுமே எடுத்தீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜ் மட்டுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஜாவா மட்டுமே படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற கம்பெனிக்கு டக்குன்னு போயிட முடியாது. ஏன்னா அவங்க அது மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஜாவா படிக்கிறீங்க அப்படின்னா ஜாவாவோட சேர்த்து நீங்கள் என்னென்ன படிக்கணும், நீங்கள் வந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்ஸ் படிக்கணும். ஃப்ரேம் ஒர்க்ஸ்க்கு அப்புறம் நான் சொன்ன பார்த்தீங்களா வெர்ஷன் கண்ட்ரோல் அது படிக்கணும். அதுக்கப்புறம் பேக் எண்டுக்கு தேவையான நீங்கள் ஃப்ரண்ட் எடுக்கிறீங்களா பேக் எண்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் ஜாவா வந்து பேக் எண்டுக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் என்ன ரெஸ்ட் ஏபி எப்படி கிரியேஷன் பண்ணுறது, நீங்கள் எப்படி வந்து ஒரு பேக் எண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு டெக்னாலஜி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டெக்னாலஜி நீங்கள் நல்லா மாஸ்டர் பண்ணிட்டு அதுக்கு என்னென்ன அடுத்தது படிக்கணுன்ற விஷயங்களும் நீங்கள் படிக்கணும். டெக்னாலஜி நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லதே கிடையாது. அப்படி பண்ணலாம். நீங்கள் வந்து ஒன்ஸ் ஒரு டெக்னாலஜி நல்லா மாஸ்டர் ஆகிட்டீங்க, எனக்கு வந்து ஜாவா எனக்கு என்ன கேட்டாலும் எனக்கு தெரியும், பட் இப்போ எனக்கு பைத்தான்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் பைத்தான்ல ப்ராஜெக்ட் பண்ண போறேன்னா தட் இஸ் கம்ப்ளீட் டிஃப்ரெண்ட். பட் நீங்கள் இப்போ தான் லேர்னிங் ஸ்டேஜ் இருக்கீங்க, பிகினராக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அங்கங்கே ஒரு கால் எடுத்து வச்சுட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும், உங்களால் எதையுமே மாஸ்டர் பண்ண முடியாது.
தேர்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நாட் டேக்கிங் அக்கௌண்ட் த டைம் ஃபேக்டர். டைம் வச்சு நம்ம எதுவுமே பண்றது கிடையாது. இது வந்து ஒரு மேஜரா நீங்க எங்க மிஸ்டேக் பண்றீங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்காரிதம்ஸ் படிக்கும் போது இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். நான் நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பண்ணியிருக்கேன் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கொஸ்டின் எடுத்தேன் அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி ப்ராப்ளமா தான் இருக்கும். பட் எனக்கு எப்படி சால்வ் பண்றதே தெரியாது. அப்படியே டைம் போகும் போயிட்டே இருக்கும். எனக்கு வந்து அந்த சொல்யூஷன் பார்க்கவும் பிடிக்காது. பட் எனக்கு இதை சால்வும் பண்ண தெரியல. என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 hours 3 hours வரைக்கும்லாம் ஒரு ஈஸி ப்ராப்ளம்ல உட்காந்துருந்தோம் அப்படின்னா நீங்க வந்து ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 45 minutesல 2 மீடியம் ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அல்லது ஒரு ஹார்ட் ப்ராப்ளமும் 3-4 ஈஸி ப்ராப்ளமும் சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப ஈஸி ப்ராப்ளமோட டைமிங்ன்றது 15 to 20 minutes மட்டும்தான். பட் நான் வந்து ஒரு 2 hours நான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா என்னால வந்து ஒரு இன்டர்வியூ கிராக் பண்ண முடியுமா? எதனால வந்து நீங்க இன்டர்வியூ வந்து எல்லா டைமும் ஃபெயில் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒரு லேர்னிங் ஜேர்னின்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா? லேர்னிங் ஜேர்னி வர்சஸ் இன்டர்வியூ டைமிங் பாத்தீங்க அப்படின்னா லேர்னிங் ஜேர்னில நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஓகே நம்ம வந்து இந்த கொஸ்டின் நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல்லா கூட உட்காந்து நம்ம சால்வ் பண்ணிடல. பட் சால்வ் பண்ணுன்றது நம்மளோட மோட்டிவா இருக்கும். பட் இன்டர்வியூ டைமிங்ல அந்த மாதிரி கிடையாது. இன்டர்வியூல அப்படி கிடையாது. இன்டர்வியூல இந்த டைம் ஸ்பேன்குள்ள நீங்க எவ்வளவு கொஸ்டின்ஸ் முடிக்கிற இந்த டைம் ஸ்பேன்குள்ள உன்னோட லாஜிக்ஸ்ல நீ யோசனை பண்ண முடியுது அவனால. ஸோ இதுதான் இங்கே ஃபுல் கான்செப்டா இருக்கு. அப்போ நீங்க வந்து படிக்கும் பொழுது இந்த ஒரு ப்ராப்ளம்க்கு இந்த மாதிரி டைம் தான் நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன். இட்ஸ் நாட் அபவுட் டிஎஸ்சி. நீங்க வந்து ஒரு டெக்னாலஜி படிக்கிறீங்க அப்படின்னாலும் கூட நீங்க அதுக்கு டைம் வைக்கணும். நான் ஜாவா கத்துக்க ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா ஜாவோட பேசிஸ் கத்துக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 6 மாசம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதோட கோட் ஜாவா படிக்கிறதுக்கு ஒரு 6 மாசம் அதுக்கப்புறம் அதோட ஃப்ரேம் ஒர்க் 6 மாசம் எடுத்தீங்க அப்படின்னா 1.5 வருஷம் யாருமே ஜாவா படிக்க மாட்டாங்க. அப்ப நீங்க என்னன்னா பிளான் ப்ராப்பரா போடணும். நான் ஆல்ரெடி 60 days பிளான் அதுக்கப்புறம் வந்து எப்படி ஜாவா வந்து ஒரு 30 daysக்குள்ள 60 daysக்குள்ள என்னென்ன கவர் பண்றது என்னென்ன டாபிக் வைஸ் படிக்கணும் டே 1ல இருந்து டே 60 வரைக்கும் என்னென்னலாம் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஐடியா கிடைக்கும். ஸோ நீங்க அந்த மாதிரி வந்து ஒரு டே டு டே பிளான் வச்சு நீங்க பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து அது ஈஸியா வந்து நீங்க அழகா கிராக் பண்ணிடலாம். அந்த இதை ஈஸியா மாஸ்டர் கூட ஆயிடலாம். ஸோ நீங்க வந்து டைம் செட் பண்ணி படிக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ரீட் எடிட்டோரியல்ஸா இருக்கட்டும், அது சால்விங்ல டிஸ்கஷன் நடக்கும் பாத்தீங்களா, அதுவா இருக்கட்டும், அது சொல்யூஷன்ஸ் வந்து டிஸ்கஷன் நடக்கட்டும், இல்ல டிஸ்கஷன் கம்யூனிட்டி இதெல்லாம் நீங்க வந்து ஆக்டிவா இருக்கணும். அண்ட் ஆல்சோ ரீட் பண்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டிஎஸ்ஐ வந்து நான் ஒரு ஸ்டார்ட் பண்றேன், ஒரு கோடிங் ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்கேன். அதை பண்ணிட்டு போது எனக்கு ஒரு ப்ராப்ளம் தெரியலன்னு நான் சொன்ன பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரி நான் தெரியல நிற்கும் பொழுது நான் அப்படியே அது 2 hours நான் வெயிட் பண்ண அவசியம் கிடையாது. மேபி எனக்கு அந்த லாஜிக் அந்த டைம்ல வராம இருக்கலாம். பட் நான் ஒரு ஆன்சரை பார்த்துட்டேன் அப்படின்னா அந்த ஆன்சர் அப்படியே கப் பண்ணாலும் ஓகே இந்த மாதிரி சொல்யூஷன் அவங்க பண்ணியிருக்காங்க, இது மாதிரி நான் யோசிக்கலாமேன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா கூட இன்னொருத்தவங்களோட சொல்யூஷன் வந்து எனக்கு கிடைக்கும். அப்போ எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்களோட ப்ராப்ளம் அவங்களோட சொல்யூஷனை நீங்க எப்படி ரீட் பண்றீங்க, உங்களோட சொல்யூஷன் மட்டுமே இல்லாம இதே சம்ம இதே ப்ராப்ளமை இன்னொருத்தவங்க எப்படி வந்து சால்வ் பண்ணிருக்காங்கன்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மூலமா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், அவங்களோட கோட் எஃபிஷியன்ட் நீங்க வந்து உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஒரு கம்பெனிக்குள்ள போறீங்க அப்படின்னா ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து நீங்க எல்லாமே கோட்ல எழுத மாட்டீங்க. ஓகேவா? நீங்க வந்து ஆல்ரெடி ஒரு பில் பண்ண அப்ளிகேஷன்ஸா இருக்கட்டும், அந்த அப்ளிகேஷன்ஸ்ல வந்து குட்டி குட்டி என்ஹான்ஸ்மெண்ட் நீங்க பண்ணுவீங்க, குட்டி குட்டி டாஸ்க் பண்ணுவீங்க. அந்த டாஸ்க்ன்ற போது நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி அந்த அப்ளிகேஷனுக்கு கோட் எழுதியிருப்பாங்க. நீங்க அவங்களோட சேர்ந்து அந்த பர்டிகுலர் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு நீங்க வந்து பர்டிகுலர் டாஸ்க் ஒரு என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு மட்டும் நீங்க கோட் எழுதுற மாதிரி இருக்கும். அப்பயுமே நீங்க வந்து ஆல்ரெடி என்ன கோட் எழுதிருக்காங்க, உங்களோட சீனியர் டெவலப்பர்ஸ் என்ன கோட் எழுதிருக்காங்கன்னு நீங்க படிச்சுட்டு தான் நீங்க உங்களோட கோடு எழுதுவீங்க. அதுவும் அதுக்கு ரிலவெண்டா இருக்கணும். நீங்க பாட்டு நம்மளோட கோடு தான் இருக்கணும், உங்க மத்த யாரோட கோடு நான் படிக்க மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுல வந்து சிங்கே வராது. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு கோடை வந்து சொல்யூஷன் எவ்வளவு நீங்க லாஜிக்கா போடுறீங்கன்றது எவ்வளவு ஒரு பெரிய ஒரு சூப்பர் பவரோ அதே மாதிரி நீங்க அடுத்தவங்களோட கோடை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் நம்ம கோடை அடுத்தவங்களுக்கு புரியுற மாதிரி எழுதுறதும் ரொம்ப ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. ஸோ அந்த நீங்க வந்து கத்துக்கிட்டே ஆகணும். நீங்க வந்து சொல்யூஷன் பார்ட் அண்ட் வந்து டிஸ்கஷன் கம்யூனிட்டினா நீங்க வந்து கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அவங்களோட கோட்ஸை நீங்க படிக்கும் போது உங்களுக்கு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நெவர் பைல் அப் யுவர் டவுட்ஸ். ஆக்சுவலி இதை வந்து நான் ரொம்ப அதிகமாகவே பண்ணியிருக்கேன். என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டே இருப்பேன், எனக்கு வந்து டவுட் ஆகிடும். டவுட் ஆனதுக்கப்புறம் ஓகே அந்த ப்ராப்ளம் ரொம்ப டவுட்டாக இருக்குது, இந்த கொஸ்டின் இப்போ பண்ண வேண்டாம், நம்ம அடுத்து வேறு கொஸ்டின் போயிடலாம்னு சொல்லிட்டு அந்த டவுட் அப்படியே எனக்கு தள்ளி விட்டுறது. அதுக்கப்புறம் வேறு கொஸ்டின் போவேன். பார்த்தா நாளைக்கு ஒரு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அந்த நான் ஒரு ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் அதே கொஸ்டின் கேட்டு வச்சிருப்பாங்க. அப்போ உடனுக்குள்ள உங்களோட டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கல அப்படின்னா நீங்கள் அப்படியே குமிச்சு வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து யாராவது கேட்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சிரமமாயிடும். நல்லா யோசிச்சுக்கோங்க, இது எப்படின்னே தெரியல, மேட்ச்க்கு கூட தெரியல, நீங்கள் என்ன கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டு போறீங்களோ அதுதான் எக்ஸாமில் கேட்பாங்க இல்லையா? சேம் வே இங்கேயுமே நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினை வந்து படிக்கிறீங்க, ஒரு ப்ராப்ளம் வந்து இம்பார்ட்டன்ட் நினச்சி எடுக்கிறீங்க, பட் அது ஒரு நீங்கள் டவுட்டில் ஸ்டக் ஆகிட்டீங்க. அப்போ வந்து என்ன ஆகுறீங்க, அந்த ப்ராப்ளம் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸா அது எப்படியோ தெரியாது அடுத்த இன்டர்வியூல அந்த கொஸ்டின் தான் கேட்பாங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா
என்ன ப்ராப்ளம், உங்களுக்கு எங்க ஸ்டக் ஆகுறீங்க, அது கூகுள் பண்ணுங்க. கூகுள் பண்ண முடியலையா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கல ChatGPT. நிறைய சொல்யூஷன்ஸ் நமக்கு இருக்கு, நிறைய ரிசோர்சஸ் நமக்கு இருக்கு, நம்ம யூட்டிலைஸ் பண்றதா இருக்கு. ஸோ இந்த மாதிரி என்னைக்குமே உங்க டவுட்ஸை வந்து நீங்க தள்ளியே போடாதீங்க. தள்ளி போட்டீங்க அப்படின்னா அது வந்து ஒரு பெருசா வந்து இவ்வளோ டவுட்ஸ்க்காக நீங்க ஒரு 10-20 கொஸ்டின் நீங்க ஸ்கிப் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த 20 கொஸ்டின் தான் அப்படியே எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்க அதை அப்படியே பண்ணவே கூடாது. அப்பப்பே அந்த டவுட்ஸ் நீங்க கிளியர் பண்ணிடணும். ஸோ நான் வந்து என்னோட காலேஜ் டைம்ல பண்ண 5 மிஸ்டேக்ஸ் நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, நான் கோடிங் ப்ராக்ரஸ்ல. ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை பண்ணவே பண்ணாதீங்க. இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னாவே நீங்க வந்து உங்களுக்கு அழகான ஒரு ரைட் பாத் கிடைச்சி டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் போயிடும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு டைம் ஃபேக்டருக்குள்ள எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சிடும், எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி மோர் யூஸ்ஃபுல் வீடியோக்கு டெக் வித் ரம்யாவை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அண்டில் தென் பை பை.